ஐங்கரன் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்துக்கு நன்றி. எனது ஜோதிட குருமார்கள் அருள் பிரகாசம் ஐயா, லட்சுமி தாஸ் ஐயா, சுபம் சுரேஷ் ஐயா, இவங்க 3 பேர் தான் எனக்கு ஜோதிடத்தை கற்பித்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி. அவங்களுக்கு நன்றி. இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு எதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கன்னா, திதியை பற்றி பேசலான்னு இருக்கோம். திதி அப்படிங்கிறது தான், திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படிங்கிறது இருக்குது. திதியை வச்சு தான் ஒருத்தர் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது திதியில் இருக்குது. அந்த வெற்றியின் ரகசியத்தை பற்றி இன்னைக்கு நான் சொல்லலான்னு இருக்கேன். எல்லாருக்கும் தெரியும், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட இடைவெளி தான் திதி. திதிகள் மொத்தம் 30 இருக்குது. அதில் வளர்பிறை தேதி 15, தேய்பிறை திதி 15. ஜாதகத்தில் விதிங்கிறது லக்னம், மதிங்கிறது சந்திரன், கதிங்கிறது சூரியன். நம்ம இது வரைக்கும் விதியையும் மதியையும் பற்றி வச்சு பலன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்போம். யாருமே கதி அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்க மாட்டோம். இந்த திதிக்கு கதி கிரகத்தை வச்சு தான் நம்ம பலன் எடுக்க போகிறோம். சூரியனை வச்சு தான் திதிக்கு பலன். சூரியனிலிருந்து 12 டிகிரி விலகினால் முதல் பிரதமை திதி. அப்புறம் அப்படியே வரிசையாக பிரதமை, துவிதியை, திருதியை அப்படிங்கிற மாதிரி 15 திதிகளும், பௌர்ணமி முடிந்து மறுபடி 15 திதிகளும் வரும். திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படிங்கிறது இருக்குது கான்செப்ட். ஒவ்வொரு திதியின் அதிபதி கிரகம் அப்படின்னு பார்த்தா, திதிக்கு உரிய கிரகம் சுக்கிரன். ஓகேங்களா? இப்போ சூரியன் லக்னத்துக்குள்ள 12 பாவத்தில் ஏதாவது ஒரு பாவத்தில் தான் இருக்கும். அதிலிருந்து சந்திரன் எவ்வளோ தூரம் இருக்குது அதை வச்சு தான் திதி இந்த திதி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, இந்த திதியில் பிறந்தா இந்த பலன் அப்படிங்கிறது. ஒவ்வொரு திதிக்கும் திதியின் அதிபதி கிரகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. திதியோட அதிதேவதை அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. எல்லா திதிகளுமே செல்வத்தை கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் நம்மளுக்கு திதியின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போது திதியின் அதிபதி கிரகம் நமது ஜாதகத்தில் முடக்கு கிரகமாகவோ அவயோகியாகவோ குறைந்த பாகையில் நின்றாலோ நமக்கு திதியினுடைய பலன்கள் கிடைப்பதில்லை. அதாவது திதியை வச்சு தான் விதியை வெல்லறோம், செல்வத்தை சம்பாதிக்கக்கூடியது சொல்லக்கூடியது நம்ம திதி தான். அது எல்லா திதிகளுமே நல்லது கொடுக்கும். அதில் அவர்களுடைய ஜாதகத்தில் அந்த திதியோட அதிபதி கிரகமும் நல்ல நிலையில் இருக்கிறவங்க வளர்ச்சி நல்லா இருக்குது. அப்படி நல்ல நிலையில் இல்லாத இருக்கிறவங்க அதே திதியில் பிறந்தாலும் அவங்களுக்கு வளர்ச்சிகள் குறைவாக இருக்குது. இதை வச்சு நாம் எப்படி வளரலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஒவ்வொரு திதிக்கும் அதிதேவதைன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அதிதேவதை உடைய மந்திரத்தை உச்சரித்தோ அதிதேவதைக்கு பூஜைகள் செய்தும் நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது. இப்போ உதாரணமாக சொல்லியிருப்பாங்க, ராமநவமி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ராமர் போரில் வெற்றி பெறுவதற்காக சூரியனுடைய ஆதித்ய கிருதி மந்திரத்தையும் துர்க்கையையும் வணங்கி வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த காலத்தில் தொழிலுங்கிறது இல்லை. இப்போ நம்மளுக்கு வெற்றியே தொழில் தான் அப்படின்னு முன்னேற்றத்துக்கு தொழில் தான். இந்த எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை, வாழ்க்கையில் முன்னேறுறது எப்படி அதை தான் பார்க்குறோம். அப்போது ஒவ்வொரு திதியிலையும் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க, எதன் மூலயமாக சம்பாதினா அவர்களுக்கு வரும், அது ஏன் வரலை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இங்கே சூரியன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சூரியனிலிருந்து சந்திரன் 12 பாகையில் பிரிந்து வந்தால் பிரதமை திதி. பிரதமை திதியில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கிரகம் சூரியன்
அதி தேவனை அப்படின்னு பார்த்தாக்கா அக்னி. அப்போ பிரதமை திதியில் பிறந்தவங்க நல்லா அக்னி போல் பிரகாசமாக நல்ல செயல்திறன் உடையவராகவும் பேச்சாற்றல் உடையவராகவும் கம்பீரமாகவும் தைரியசாலியாகவும் ஒரு ஒரு நல்ல ஆள். அவங்க ஆளக்கூடிய தன்மை ஆளக்கூடிய தன்மை இருக்குது. அக்னினா என்ன? அக்னியை வச்சு ஏகம் வளர்க்குறோமில்ல, அக்னி பகவான் அதிதேவதையாக வருது. அப்போ அக்னி ஏகம் செய்யும்போது அதில் இடக்கூடிய பொருட்களை ஆவியாக மாற்றி அது தேவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அக்னி பகவான், அக்னி அதிதேவதை. அதுபோல் அந்த திதியில் பிறந்தவர்கள் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்றதுக்கு உறுதுணையாக இருக்க அந்த அதிதேவதை வைத்து அதோட செயல்பாடுகள் மனிதர்களுக்கும் சரியாக வருகிறது. ஓகேங்களா? அந்த அதிபதி கிரகம் சூரியன் சொல்லிட்டேன் பிரதமை திதிக்கு. அப்போ அந்த ஜாதகத்தில் சூரியன் கெட்டிருந்தாலும் குறைந்த பாகையில் இருந்தாலும் அவயோகியாக வந்தாலும் மட்டுமே அவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்காது. அதுக்கு நம்ம அந்த அதிபதி கிரகத்தை வழிபடுத்தலாம். ஓகேங்களா? அவ்வளோது. இதே போல் அடுத்த பிரதமை திதியில் பிறந்தவங்க இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதே போல் துவிதியை திதி, அடுத்த திதி துவிதியை திதி. துவிதியை திதியின் அதிபதின்னு பார்த்தாக்கா அதிபதி கிரகம் சந்திரன். அதிதேவதை அப்படின்னு பார்த்தானாக்கா அஸ்வினி குமாரர்கள் மற்றும் பிரம்மா. பிரம்மா படைக்கும் தொழில் எழுத்துக்கடவுள். இவங்க அஸ்வினி குமார்கள் மருத்துவ கிரகம். இந்த திதியில் பிறந்தவர்கள் மருத்துவர்களாக இருப்பதற்கும் அறிவு சிறந்தவர்களாகவும் இருக்கிறாங்க. சந்திர பகவான் காரக கிரகமாக வராங்க. அந்த சந்திர கிரகன் இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல நிலையில் இருந்தால் இவங்கள வாழ்க்கையில் இதன் வழியாக மருத்துவத்துறையின் மூலமாகவும் அவர்கள் செய்யக்கூடிய சர்வீஸன் மூலமாகவும் அவர்கள் நல்ல பேச்சாற்றல் மிகுந்தவர்களாகவும் ஆசிரியர்களாகவும், சந்திரனா ஜோதிடம் இல்லையா, அஸ்வினி குமாரர்கள்னா மருத்துவர் இல்லையா, பிரம்மானா படைக்கும் கடவுள் இல்லையா, அவங்க நல்ல ஆசிரியர்களாகவும் படைக்கும் தொழிலை செய்யக்கூடியவர்களும் அதிலிருந்து எவ்வளோ தொழில் எடுக்கலாம். அஸ்வினி குமாரர்கள் மருத்துவ கிரகங்கள் அப்படிங்கிறத அந்த அதிபதியை வைத்து அவர்கள் செய்யக்கூடிய தொழில் சார்ந்து அந்த ஜாதகருக்கு தொழில்கள் அமைகிறது. அடுத்ததாக பார்த்தோன்னாக்கா திருதியை திதி. திருதியை திதியில் பிறந்தவருக்கு அதிபதி கிரகம் பார்த்தானாக்கா செவ்வாய் பகவான். அதிதேவதை பார்த்தானாக்கா கௌரி. இவர்கள் கௌரி இவர்கள் நல்லா சர்வீஸ் உள்ள, அதாவது நன்கு கற்றுணர்ந்த ஆசிரியர்களிடம் சேர்ந்து அவர்களை சார்ந்து அதன் மூலமாக முன்னுக்கு வரக்கூடியவர்கள் இந்த திருதியை திதியில் பிறந்தவர்கள். இதற்கு அதிபதி கிரகம் செவ்வாயாக வராங்க, அதிதேவதையாக கௌரி வராங்க. அந்த கௌரியோட கதை, கௌரின்னா பார்வதி, சிவன் பார்வதி. அந்த சிவன் பார்வதியோட எப்படி இதில் இருந்தே தொழில் எடுக்கலாம், அவரோட கதையிலிருந்தே தொழில் வரும். அது பாவக ரீதியாக என்ன தொழிலுங்கிறத மறுபடியும் சொல்கிறேன். இப்போ அதை பற்றி சொல்லலை, கிரகம் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அடுத்ததாக நாலாவதாக சதுர்த்தி திதி. சதுர்த்தி திதியின் அதிபதி கிரகம் அப்படின்னு பார்த்தாக்கா புதன் பகவான். சதுர்த்தி திதி அதிபதி கிரகம் புதன் பகவான். அதிதேவதைன்னு பார்த்தாக்கா கணபதி. கணபதிங்கிறது தெரியும் எல்லாருக்கும். ஷார்ட்டாக அப்பா அம்மாவை சுற்றி பழம் வாங்கியவர். எந்த செயலை செய்தாலும் ஷார்ட்டாக சுருக்கமாக செய்வார். இந்த சதுர்த்தி திதிக்கு அதிபதி கிரகமும் புதன். நல்ல அறிவாளியாக இருப்பாங்க. சதுர்த்தி திதியில் பிறந்தவங்க குயிக்காக முன்னேற நினைப்பாங்க. ஷார்ட்டாக எந்த தொழிலையும் ஷார்ட்டாக செஞ்சு முடிப்பாங்க. அதாவது கையில் தேயில தொழில் ஒரு 10 மணி நேரம் ஆகுதுன்னா அவங்க ஷார்ட்டாக மிஷினரியில் செஞ்சு சீக்கிரமாக ப்ரொடெக்ஷன் பண்ணி குயிக்காக சம்பாதிக்கிறவங்க இந்த சதுர்த்தி திதியில் பிறந்தவங்க. அறிவை பயன்படுத்தி புதன் பகவானாக, அதிபதி கிரகம் புதன் பகவானாக இருப்பதனால, கணபதி அதிதேவதை கிரகமாக இருப்பதினால். அடுத்ததாக பார்த்தோன்னாக்கா நம்ம பஞ்சமி திதி. பஞ்சமி திதிக்கு அதிபதி கிரகம் பார்த்தானாக்கா குரு பகவான். அதிதேவதை அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நாகர்.
இவங்களும் நல்ல அறிவாளியாக இருப்பாங்க, நல்ல பேச்சாற்றல் உடையவராக இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னாக்கா நம்மளுக்கு இது அஞ்சு திதி இப்போ சொல்லியிருக்கேன். மொத்தம் 15 திதி. 5 திதியும் ஒரு 2.5 திதி ஒரு பாவகம், 5 திதி 2 பாவகம். ஓகேங்களா? முதல் 2.5 திதி பிரதமை, துவிதியை, திருதியிலை பாதி 1ஆம் பாவகம். அடுத்து 2.5 திதி 2ஆம் பாவகம். ஓகேங்களா? 1ஆம் பாவகம் பிரகாரம் முதல் 2.5 திதி வேலை செய்யும். அடுத்த 2.5 திதி பஞ்சமி இருக்கு, 2ஆம் பாவகம் மூலமாக வேலை செய்யும். அந்த 1ஆம் பாவகம்னா எப்படி வேலை செய்யணும்னா, சூரியன் இங்கே இருக்காங்கன்னா 1, 4, 7, 10 இந்த 4 பாவகங்கள் மூலமாக அவங்களுக்கு வருமானம் ஏற்படுத்தி கொடுக்கும். திதி இன்வைட் பண்ணும், இப்படி தான் உங்களுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறத சொல்லும். அதே 2, 5, 8, 11 அப்படிங்கிறது பணபரல் ஸ்தானம். இந்த 2.5 திதி கிரியோதசி 2ஆம் பாகமும் சதுர்த்தி திதியும் பஞ்சமி திதியும் சேர்ந்தது 2.5 திதி நமக்கு 2ஆம் பாவகத்தை சுட்டிக்காட்டும். அதனுடைய கேந்திர ஸ்தானங்கள் நமக்கு பண வரவை எப்படி வரும் அப்படிங்கிறது அந்த பாவக அதிபதி நமக்கு சுட்டிக்காட்டும் ஜாதகத்தில். இதை வச்சு நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னாக்கா அடுத்த திதி பஞ்சமி திதிக்கு சஷ்டி திதி. சஷ்டி திதியின் அதிபதி கிரகம் சுக்கிர பகவான். அதிதேவைன்னு பார்த்தோன்னா கார்த்திகேயன். இந்த திதியில் பிறந்தவர்கள் வைராக்கியமுடையவர்கள். ஏன்னா முருகன் வைராக்கியமுடையவர், மற்றவர்களுக்காக போராட்டம் செய்தார். அந்த அதிதேவதையின் குணங்கள் தான் இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அப்போது அவர் அந்த காலத்திலெல்லாம் கடவுள் செய்தது தான் தொழில். இந்த காலத்தில் நம்ம மனிதர்கள் இந்த தொழிலெல்லாம் ஆயிரக்கணக்கான தொழில் மாற்றங்கள் இருக்குது. அது நம்ம பாவகம் மூலயமா எந்த தொழில் செய்யலாம், நம்ம ஜாதகத்தில் மூலயமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அந்த அதிபதி கிரகம் குரு நல்லா இருக்காங்களா, அது அப்படி இல்லாட்டி நம்ம அதிதேவதை மந்திரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது சஷ்டி திதி, அடுத்தது சப்தமி திதி. சப்தமி திதிக்கு அதிபதி கிரகம் சனி பகவான், அதிதேவதை அப்படின்னு பார்த்தாக்கா சூரிய பகவான். 2 பேரும் அதிதேவதை சூரியன், அதிபதி கிரகம் சனி அப்படிங்கிறது. இந்த சப்தமி திதியில் பிறந்தவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். ஏன்னா சூரிய பகவான் அதிபதி கிரகம், சூரியன் தான் விளைச்சலுக்கு காரகமாக இருக்காங்க. அவங்க 4 பேருக்கு மதிக்கக்கூடிய அளவுக்குள்ள இருப்பாங்க. அவங்க அதிபதி கிரகம் சனி பகவான், அதிதேவதை சூரியன். சூரியனோட இதுதான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்க 10 பேருக்கு சாப்பாடை போடக்கூடிய அளவில் இருப்பாங்க. 10 பேருக்கு தான தர்ம சாப்பாடும் அந்த போடுவாங்க அந்த சப்தமி திதியில் பிறந்திருக்கிறவங்க. அடுத்ததாக பார்த்தோன்னாக்கா அஷ்டமி திதி. அஷ்டமி திதியில் முதல் பாதி, அஷ்டமி திதியில் முதல் பாதியும் சஷ்டி சப்தமியும் 3ஆம் பாவகத்தை குறிக்கும். சூரியனிலிருந்து நம்மளுக்கு 3ஆம் பாவகத்தை குறிக்கும். ஓகேங்களா? அப்போது அஷ்டமி திதியின் அதிபதி கிரகம் ராகு, அதிதேவதை பார்த்தாக்கா சிவன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தாக்கா அஷ்டமாத்திருக்கள் அப்படிங்கிற ஒரு அதிதேவதையே இருக்குது. அஷ்டமாத்திருக்களோட மந்திரத்தையும் சொல்லலாம், சிவனோட மந்திரத்தையும் சொல்லலாம். அந்த அதிபதி கிரகம் ராகு நமது ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் இந்த ஜாதகருக்கு அவர் செய்யக்கூடிய தொழிலின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும். அவர் எதன் மூலயமாக தொழில் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 3ஆம் பாவகம்னா கம்யூனிகேஷன். 3, 6, 9, 12 இதன் மூலயமாக அவர்களுக்கு தொழில் அமையும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு, இதன் மூலயமா அது நிறையா இருக்கும். 3ஆம் பாவகம், 6ஆம் பாவகம், 9ஆம் பாவக அதிபதிகளோட தொழில்களில் அவங்க தான் செய்வாங்க. அவங்க நம்ம கணிச்சு பார்த்தா அந்த கிரக பாவக அதிபதிகளுடைய தொழில் தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஏன் வெற்றி, ஒருத்தருக்கு வெற்றி இருக்குது, ஒருத்தருக்கு தோல்வி இருக்குது இல்லையா? இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் கணித்து கூற முடியும். வெற்றி பெறுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறதும் இருக்குது திதியில். திதி தான் செல்வத்தை பற்றி கூறுவது திதி தான்.
ஓகேங்களா. அஷ்டமி திதியில் பாதி 4ஆம் பாவகம். அடுத்ததாக அஷ்டமி திதிக்கு அடுத்தது நவமி திதி. நவமி திதி அதிபதி தான் சொல்லிட்டேன், சூரிய பகவான். அதி தேவதை துர்கை. இப்போ நவமி திதியில் பிறந்த ராமர் சூரிய பகவானை மந்திரத்தை சொல்லியும் துர்கையை வணங்கியும் தான் அவர் வெற்றியை பெற்றார். ராமருக்கு அகத்திய முனிவர் சொல்லி நீங்கள் சூரியனோட மந்திரத்தை சொல்லுங்கள், துர்கையை வழிபடுங்க அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக தான் அவங்க வெற்றியை பெற்றாங்க அந்த காலத்தில் ராமாயணத்தில். அதுபடி நாம்பளும் செயல்பட்டு நமது திதியை இயக்கி வாழ்வில் வெற்றி பெறலாம். ஓகேங்களா. இப்போ அஷ்டமி திதியில் பாதியும் நவமி திதியும் தசமி திதியும் 4ஆம் பாவகமாக வரும். 4, 7, 10, 1 4 பாவங்கள் மூலமாக 4 பாவங்கள் மூலமாக தான் அவங்க தொழிலியல் ரொட்டீனாக இருக்கும். அந்த திதியில் பிறந்தவர்களுக்கு அந்த சூரியனிலிருந்து 4, 7, 10, 1 இந்த பாவங்களின் கிரகங்களுடைய தொழில் தான் அவங்க செய்வாங்க. அதில் வெற்றி தோல்வி அடைவது அவரவர்கள் ஜாதகத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தசமி திதியில் பிறந்தவர்கள் அதிபதி கிரகம் சந்திரன், அதி தேவதையில் பார்த்தா யம தர்மராஜர். தசமி திதியில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக தான் இயங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா யம தர்மராஜா ஒரு நேரமும் சும்மா இருக்கிறதில்ல, 24 மணி நேரமும் வேலை செய்கிறாங்க. தசமி திதியில் பிறந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் ரொம்ப சுறுசுறுப்பாக தான் இருக்குது. அவங்க எந்நேரமும் தொழில் சிந்தனையாக தான் இருப்பாங்க இந்த திதியில் பிறந்தவங்க. இது 4ஆம் பாவகம், இதோட முடிந்தது. அடுத்தது 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகம் ஏகாதசி, துவாதசி மற்றும் திரையோதசியின் முதல் பாதி 5ஆம் பாவகமாக வருது. இப்போ ஏகாதசி திதியில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கிரகம் செவ்வாயாக வரும். அதி தேவதை அப்படின்னு பார்த்தோன்னாக்கா குபேரன், வாயு, விஸ்வதேவர்கள் அப்படிங்கிற 10 பேர். இந்த ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் மிகுந்த செல்வாக்கு உடையவர்களாகவும் இருக்கிறாங்க. ஏன்னா குபேரன் அதிதேவதையாக வராங்க, வாயு பகவான் 10 விஸ்வதேவர்கள் 10 பேரும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அந்த ஏகாதசி திதியில் பிறந்த நபர்களோடு 10 பேர் அறிவாளியங்க அவங்கள சுற்றிலும் இருப்பாங்க. அவங்க 10 பேரை வேலைக்கு வச்சு வாங்கக்கூடிய திறமை சாமர்த்தியம் அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்க சுற்றில இருக்கிறவங்களெல்லாம் நல்லா படித்தவங்க, தொழில் நல்ல திறமைசாலிகளையாக அவங்களுக்கு வேலைக்கு கிடைக்கும், அமையும் அவங்களுக்கு ஏகாதசியில் பிறந்தவங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னாக்கா ஏகாதசி எடுத்து துவாதசி திதி. துவாதசி திதியின் அதிபதி புதன் பகவான், அதி தேவதை விஷ்ணு. விஷ்ணு ஒரு ஒளிமணிவான கிரகம் இல்லையா, அந்த திதிக்கு சொல்லவே தேவையில்லை. 5ஆம் இடம், 5ஆம் பாவகத்தில் தான் இந்த திதி வருது. 5ஆம் பாவகம்னா அறிவு. வளர்பிறை தேதி 5ஆம் பாவகமாக வரும். தேய்பிறை திதி 11ஆம் பாவகத்தில் இருக்கும். ஒருவரோட திதியோட வளர்பிறையும் தேய்பிறையும் சேர்ந்தே வேலை செய்யும். 5ஆம் பாவகம் அறிவை படித்து 11ஆம் பாவம் லாபமும் அவங்களுக்கு ஸ்டாப்பாக அடிப்பாங்க. அந்த 5ஆம் பாவகம் அறிவை பயன்படுத்தி 11 லாபமா அவங்களுக்கு நல்லா அவங்கள சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா. அதே போல் இப்போ அடுத்தது இன்னும் அஷ்டமி சொல்லிட்டேனா, துவாதசி தான் சொல்லியிருக்கேன். ஏகாதசி சொல்லியிருக்கீங்களா? இப்போ துவாதசி சொன்னேன்ல, புதன் பகவான் அதிபதி கிரகம் புதன் பகவான், துவாதசிக்கு அதிபதி கிரகம் விஷ்ணுன்னு சொல்லிட்டேன். அடுத்தது திரையோதசி திதி. திரையோதசியில் முதல் பாதி 5ஆம் பாவகத்தில் வரும், அடுத்த பாதி 6ஆம் பாவகத்தில் வந்துடும். திரையோதசியின் அதிபதி கிரகம் குரு. அதி தேவதை அப்படின்னு பார்த்தா காமதேவன் மற்றும் தர்மர். இந்த திதியில் பிறந்தவர்கள் தர்மவானாக இருப்பார்கள். அதே போல் காமதேவன் அப்படின்னா தூது செல்வதற்கும் மற்றவர்களை இணைத்து வைப்பதற்கும் ஒரு சிறந்த கடவுள் இந்த காமதேவர். இது குரு அதிபதியாக வருவதனால இவங்க உடல் நல்லா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க திரையோதசி திதியில் பிறந்தவர்கள். ஓகேங்களா. முதல் பாதி 5ஆம் பாவகம், 2ஆம் பாதி திரையோதசி 6ஆம் பாவகமாக வரும். 6ன்னா அது ஒரு நல்ல பாகம் தானே. 6, 9, 12 6, 12 வேலை செய்யும். திரையோதசியில் பிறந்தவர்கள் 6, 12 வேலை செய்யும்.
அவர்கள் எப்படி வந்து சம்பாதிப்பாங்கன்னா 12ஆம் இடம்ங்கன்னா சேமிப்பு, நிலத்தில் சேமிப்பு போடலாம். அடுத்ததாக தங்கம் வாங்கி முதலீடு பண்ணுறது, சேமித்து வைக்கிறது, அசையா சொத்துக்கள் இது மாதிரி வாங்குறவங்களாம் 6ஆம் இட திதியிலிருந்து 12 ரெண்டும் வேலை செய்யும். அவங்க செய்யக்கூடிய சர்வீஸ் மூலமாக இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட ஜாதகத்தில் அவங்க குரு நன்றாக இருந்து தர்மத்தின் வழி கடைபிடித்து மற்றவர்களுக்கு துன்பம் தராமல் ஒரு சேவை செய்கிறது மூலமாகவும் அவங்களுக்கு தொழில் வந்து நன்றாக இருக்கும். 6, 9, 12 நம்மளுக்கு 3ஆம் இடமும் நல்லா வேலை செய்யும். அவங்கெல்லாம் அதான் கம்யூனிகேஷன் இது ஆபோலிக ஸ்தானம். இதில் இப்போ வந்து இந்த காலத்துலேருந்து இதில் தான் நல்லா சில்லறை இருக்குது. அபோலிக ஸ்தானத்தில் நல்ல வருமானம் இருக்குது. அது பலம் குறிந்த பாவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவரவர் ஜாதகத்தில் அந்த அதிபதி குரு நல்ல நிலையில் இருந்தால் அவங்களால நல்லா சம்பாத்தியம் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தா சதுர்தசி திதி. சதுர்தசி திதிக்கு அதிபதி கிரகம் சுக்கிரன், அதிதேவதை சிவன் பார்வதி. ருத்ரன் பார்வதி, ருத்ரன் சிவன் அப்படின்னு வச்சுக்கலாம். ருத்ரன் சிவன், ஓகேங்களா? இப்போ இந்த ஜாதகத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலைகளை இருந்தாலும் சிவனை அதிகமாக வழிபட்டு வர்றதுனாலும் அவங்க நல்லா மேன்மைக்கு வர்றதை பார்க்குறோம். சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கிறவங்களுக்கும் அடிக்கடி சிவனுக்கு வந்து பூஜைகள் செய்து அபிஷேகம் செய்கிறவங்க ஒரு வாழ்க்கையிலே நல்ல நிலையில் முன்னுக்கு வந்திருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்ததாக பார்க்க சதுர்தசி திதி எடுத்து பௌர்ணமி திதி வரும். பௌர்ணமி திதியின் அதிபதி கிரகம் சனி பகவான், அதி தேவதை சோமன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்ததாக அமாவாசை. அமாவாசை திதிக்கு அதிபதி கிரகம் ராகு, அதி தேவதை அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு வந்து பித்திருக்கள் தான். அமாவாசை திதியில் பிறந்தவர்கள் பித்திருக்களை வணங்கி வந்தால் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். அவருடைய ஜாதகத்தில் ராகு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தால் அவர்கள் மேன்மைக்கு வருவது கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஓகேங்களா?